பாரிஸில் கலவரம் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த மொக்க ஜோக் அடிச்சான். சவுகார்பேட் தாண்டி வந்து பாரிஸ் பக்கம் வந்தேன், அப்படி எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த மொக்க ஜோக் சொன்ன நம்ம கேமரா நண்பரை வெளில அனுப்பிட்டு தனியாக உட்காந்து இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரிஸ் கலவரத்தை பற்றி உங்ககிட்ட சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் ஃபேனாக ஒரு நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா ஃபுட்பால் இழுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம். இது பேசிக்லி ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு அப்புறம் அந்த சிட்டி ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற பாரிஸ் சிட்டியில் நடந்த ஒரு பெரிய ஒரு கலவரம். சாம்பியன்ஸ் லீக்ங்க. சாம்பியன்ஸ் லீக்னா நம்மளோட ஐபிஎல் வெறியர்கள் எல்லாருமே வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக்னு வச்சுக்காதீங்க. யூஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட். வேர்ல்டு கப்போட கொஞ்சம் கம்மி பேர் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்பாங்க. அந்தளவுக்கு வியூஷிப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு. கிளப் ஃபுட்பால், குறிப்பாக வந்து யூரோப்பில் இருக்க கிளப் ஃபுட்பால் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இலைட்ஸுமே வந்து பங்கெடுத்துக்கக்கூடிய ஒரு சாம்பியன்ஸ் லீக். இந்த காம்படிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் எல்லாரையுமே வந்து ஜெயிச்சுட்டு 2 டீம் முன்னாடி வந்து நிற்குது. ஒன்று வந்து ஆர்சனல். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இபிஎல் வந்து வரக்கூடிய ஒரு டீமு. ஆர்சனலுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல வருஷம். ஏன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் டைட்டில் வந்து வின் பண்ணிட்டு இந்த 2வது டைட்டிலையும் அடித்து ஒரு இன்வின்சிபிள் பேர் வாங்கலாம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு வந்து வராங்க. இன்வின்சிபிளுக்கு அப்புறம் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நல்ல பேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. பாட்லர்ஸ்ன்னு பேர் வாங்கி வச்சிருந்தவங்க அதை நல்லா ஜெயிக்கிற மாதிரி போய் தோத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நடா ஆயில் மணியை கொட்டி இந்த சவுதி சேக்குங்கள்லாம் ஃபுல்லாக மில்க் பண்ணி ஆயில் எடுத்து அதன் மூலியமாக ஒரு கிளப்பை வச்சு கோல்டன் ஜெயில் மாதிரி பிளேயர்ஸ்லாம் வாங்கி போட்டு அதற்குள்ளே எல்லாத்தையும் ஆட வைக்கிறீங்க. ஒரு ஸ்பிரிட்டே இல்லை, இந்த கிளப்புக்கு ஒரு ட்ரெடிஷனே இல்லை, கல்ச்சரே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக எல்லாராலையும் ரொம்ப கேவலமாக இழிவாக பார்க்கப்பட்ட பாரிஸ் செயின்ட் ஜெர்மென். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் ரொம்ப நாளாக இருக்க ஒரு கிளப்பாக இருந்தாலும் பின்னால் வந்து ஒரு அரபி சைட்லேருந்து ஒரு ஷேக் வாங்கி ஆயில் மணியை பம்ப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட டீம் அப்படிங்கிறது இந்த டீம் மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த 2 டீமே ஃபைனல்ஸில் வந்து சந்திக்கிறாங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ரொம்ப விறுவிறுப்பான மேட்ச்சு. ஒரு கோல் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பெனால்ட்டிஸ்க்கு போகுது. பெனால்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4-3 அப்படிங்கிற ஒரு கணக்கில் ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாரிஸ். அதில் வந்து பெனால்ட்டிஸில் ஜெயிச்சோன்னே ஒரே கொண்டாட்டம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டு இந்த பக்கம் பாரிஸ் செயின்ட் ஜெர்மென் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொண்டாட்டத்துக்கு போயிட்டாங்க. இங்கே தான் வந்து இந்த கலவரமே ஆரம்பிக்குது. ஸோ பேசிக்கலி இந்த பாரிஸ் செயின்ட் ஜெர்மென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாருமே இழிவாக பார்க்கப்பட்ட கிளப்புன்றதுனால போன வருஷம் வந்து அவங்க ஜெயிச்சோடனே ஹலோ நாங்களும் லீக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அவங்களோட முதல் சாம்பியன்ஸ் லீக் டைட்டிலுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடச்சிருச்சு. இந்த கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட்டானு, மெஸ்ஸி, நெய்மார், இப்போ மேட்ரிட்டில் இருக்க எம்பாப்பே, இது மாதிரி பெரிய பிளேயர்ஸ். என் பெக்காமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விளையாடிட்டு போயிருக்காரு. அந்த காலகட்டத்தில் பிளேயராக இருந்தவர். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் விளையாடி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் லூயிஸ் ஹென்ரிக் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு டீமை பில்ட் பண்ணி 2வது வாட்டி வின் பண்ணோன்னே இந்த பாரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மட்டும் இல்லாமல் ஓவர் பூரிப்பு ஏற்பட்டுருது. அவ்வளோ நாள் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு கிளப்பாவது வராதா, லீக் 1 எல்லாருமே ஃபார்மர்ஸ் லீக்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக பார்த்துட்டு இருந்த ஃப்ரெஞ்ச் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாகி போச்சு. அங்கேருந்து தான் வந்து இந்த கொண்டாட்டம் வந்து ஆரம்பிக்குது. குறிப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பலாக மக்கள்லாம் சேர்ந்து அந்த மாப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய கும்பலில் ஒரு 2 பேர் விஷயம் பண்ணோன்னே அது மீதி இருக்க ஒரு 100 பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அப்படியே வந்து காட்டு தீ மாதிரி பரவி ஃபுல் எல்லா க்ரௌடுக்குமே வந்து தொற்றிக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு அங்கே பட்டாசு ஒருத்தர் கொளுத்தி விடுறாங்கன்னா அதே மாதிரி பட்டாசு கொளுத்தி போடுறது, ஒரே ஸ்லோகன் சொல்கிறது, ஒரே ரோட்டில் மார்ச்சிங் போகிறது, ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறது போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறான், வயலன்ஸ் வந்து கையில் எடுத்து அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் வந்து உடைக்க ஆரம்பிக்கிறான். குறிப்பாக பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரான்ஸ் வந்து ஒரு கெஃபே நிறையா நிறைந்து இருக்கிற சிட்டின்றதுனால இங்கே கெஃபேல இருக்க சேரு, அங்கே இருக்கிற இன்டீரியர்லாம் வந்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் முழுக்க உங்களுக்கு அழகான சிலைகள், அழகான ஓவியங்கள்லாம், அது மட்டும் இல்லாமல் அழகான பில்டிங்ஸ், ஃபுல்லாக கல்ச்சுரலாக ரிச்சான சிட்டின்றதால நிறைஞ்சிருக்கும். பாரிஸில் வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக அழகமாக இருக்கும். மழை பெஞ்சு அந்த ஈரம்லாம் பட்டோன்னா அந்த பாரிஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் ரொமான்டிக் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அழகாக இருக்கக்கூடிய சிலைகள், இந்த எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிறது, இல்லை அது மேலே வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறது, எந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து சிதிலம் அடைமுகமாக அடிக்கிறது. சில இடங்களில் பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொலஸ் பண்ணப்படுறது. பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி எல்லாமே வச்சுருப்பாங்கள்ல, ப்ளே ஸ்டேஷன், பெரிய பெரிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, ஷோரூமு, ட்ரெஸ்ஸு கடை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா செயின் ரியாக்ஷன் மாதிரி உடச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு கலவரம் மாதிரி வந்து மாறிடுது. அந்த கலவரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 2 எத்தனிக் குரூப்ஸ்குள்ளே வந்து சண்டை வருது. அதில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எந்த தோத்த டீமோ அதுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா கிளர்ச்சி மட்டும் இல்லாமல் வேறு சிட்டியிலேருந்து ஃபுட்பால் பார்க்குறதுக்காக வேறு கண்ட்ரிலேருந்து இல்லை, ஃப்ரான்ஸ்குள்ளேருந்து வேறு சிட்டியிலேருந்துலாம் வந்து உதாரணத்துக்கு லியான் மாதிரி இடங்கள்லாம் தான் வந்து இந்த மேட்சை பார்க்க வந்தவங்களாம் இருப்பாங்களே,
அந்த மாதிரி ஊர்க்கார் பையன்கள்லாம் வந்து அடித்து ஓடுற விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய கலவரமாக மாறுது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஓகே, வெற்றி கொண்டாட்டம் எப்படி இருந்தாலும் ஏற்படும், அதற்கு ப்ரிப்பேர்டாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாமே வச்சுருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு கலவரமாக அது மாறும்னு சொல்லிட்டு அவங்களால எதிர்பார்க்க முடியல. பட்டுன்னு உள்ளே என்ன பண்ணுறாங்க, இந்த ஆயுதப்படை அதிரடிப்படையெல்லாம் உள்ளே இறக்குறாங்க. அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இது கட்டுப்படுத்த வேண்டியது போலீஸோடைய ஒரு பொறுப்பு இல்லையா? அது கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சிட்டு இருந்த சில போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையான முறையில் வந்து இன்ஜூர்ட் ஆகிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து கட்டையப்படுத்த முடியல. இப்படி போயிட்டே இருக்கிற ஒரு அந்த கலவரம் எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அழகான இடங்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீயை கொளுத்தி போட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் எங்கே போய் இது நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரிஸ்னாலே நம்ம சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஃபில் டவர் தான்ல, அந்த ஈஃபில் டவருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெருப்பை கொளுத்தி விட்டாங்க. அங்கே இருக்கிற கார்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆனால் அதுக்கு ஒரு விடையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நான் சொல்கிறேன், அது நீங்கள் சரியா இல்லையா நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து பாரிஸ் டவருக்கே ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஃபுல் ஃபோர்ஸில் வந்து நிறைய பேரை டீடைன் பண்ணி கைது பண்ணி அதுக்கப்புறம் சில பேரை அடித்து ஒடுக்கி இந்த கலவரத்தை வந்து வெற்றி கொண்டாட்டம் இதோட முடிஞ்சிச்சு, எல்லாம் வீட்டுக்கு போங்க போங்கன்னு சொல்லிட்டு வந்து அமுச்சு விட்றாங்க. இது ஒரு நாளில் ஃபுல்லாக வேர்ல்டு நியூஸாக வந்து மாறுது. ஏன் இது வேர்ல்டு நியூஸாக மாறுதுன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபுட்பால் கலவரமாக மட்டும் பார்க்கக்கூடாது. ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த நாட்டில் இருக்கிறது வாழ்கிறது மட்டும் இல்லை, ஆள்றது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து ஃப்ரான்ஸ் அடிக்கடி வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். குறிப்பாக யூரோப்பில் நீங்கள் அதிகமாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் மைக்ரன்ஸ் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானிஸ், ஆப்கான்ஸு, நம்ம இந்தியன்ஸும் ஒரு இடத்துலையும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்ச்சுரல் ப்ராப்ளம்ஸ் நிறையா வர்றதுனால ரேசிஸ்ட்டாக அவங்க நிறைய கமெண்ட் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வெளியேறுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ப்ரொசஷன்லாம் பண்ணுறதை பார்த்துட்டே இருப்போம். பிளாக்ஸ்க்கும் ஒயிட்ஸ்க்கும் நிறையா சண்டை நடக்கிற இந்த மாதிரி ஃபுட்டேஜஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கும் அந்த ஊரில் இருக்க மெஜாரிட்டிக்கும் சண்டை பார்த்துட்டே இருப்போம். இது ரொம்ப உச்சத்தில் ரொம்ப அதிகமாக ஒரு கண்ட்ரியில் யூரோப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் நம்ம யூகே காப்பாற்ற முடியாத அளவுக்கு போயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு வேர்ஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான். நீங்கள் பாரிஸ்க்கு போனீங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ரெஞ்சு மக்களை பார்க்க முடியுமோ, அதாவது எத்னிக்காக அங்கேயே வந்து வழியாக இருந்த ஃப்ரெஞ்சு பீப்புளை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அதோட அதிகமாகவே வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வந்த கருப்பினத்தவர் மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்து செட்டில் ஆகிருக்க நிறைய பேர் வந்து பாரிஸில் சாதாரணமாக வந்து பார்க்க முடியும். ஒரு பியூர் ஃப்ரெஞ்சை தேடி பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இது இங்கிலாண்டில் பர்மிங்ஹாம் மாதிரியான பழைய சிட்டிஸ்க்குமே இந்த நிலைமை தான். பட் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல விழுந்து போன ஒரு இடமா மாறிடுச்சு. உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸ் ஃபுட்பால் டீமே எப்படி கலாய்ப்பாங்கன்னா, டீம் ஃபுல் ஆஃப் ஆஃப்ரிக்கன்ஸு, ஃப்ரெஞ்சை காணவே காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடானே வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஃப்ரெஞ்சு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கருப்பினத்தவர் தான் பெரும்பான்மை ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்து குடியுரிமை பெற்றவங்க தான் இந்த ஃப்ரெஞ்ச் டீமில் வந்து விளையாடிட்டே இருக்காங்க. அவங்க தான் வேர்ல்டு கப் கூட இப்போ செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களோட ஃபேமஸ் பிளேயர் எம்பாப்பே அண்ட் டெம்பெல்லே இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் அந்த மைக்ரன்ஸ் அந்த வழியில் வந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பால் டீமுக்கு எப்படின்னா நாடு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க டேக் ஓவர் ஆயிடுச்சு. கருப்பினத்தோர் ரேசிசமாக சொல்ல வெளிலேருந்து யார் மைக்ரன்ஸ் வந்தவங்க ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி அந்த நாட்டு பெண்களை கல்யாணம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லா துறைகள்லையுமே அவங்களுடைய அந்த வேலைவாய்ப்பை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி வந்து மக்கள் தொகையில் பெருகிறது, இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஃப்ரான்ஸில் ரொம்ப நாளாக இருக்குது. இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் யூரோப்பியன் கல்ச்சர், அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்களோட சிலைகள்லாம் எப்படி இருக்கும், அதை போயிட்டு வந்து மறைக்கிற மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு விட்றது, அப்புறம் அந்த உருது மொழியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே அடிச்சு விட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எத்னிக் கிளாஷஸ் மட்டும் இல்லாமல் ரிலீஜியஸ் கிளாஷஸும் ரொம்ப நாளாக வந்து ஃப்ரான்ஸில் ரொம்ப புகைச்சலாகவே இருந்தது. அதோடைய ஒரு வெளிப்பாடாக தான் வந்து பார்த்திங்கன்னா 2003லலாம் ஒரு பெரிய ரயட்ஸ் வந்து நடந்தது. இது மாதிரி அப்பப்போ ஒரு பெரிய ரயட்ஸ் நடந்துகிட்டே இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய விலையை கொடுத்துட்டோமே அப்படின்னு ஃப்ரெஞ்சு அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்க சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த பிரச்சனை இதோட முடிய போகிறதில்ல, இன்னும் நிறையா சூழ்நிலையில் உங்களுக்கு வெளியே வர போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஊரோட பாரிஸ் ஈஃபில் டவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து காவு கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த கலவரத்தின் மூலமா ஃப்ரெஞ்சு அரசாங்கமும் ஃப்ரெஞ்சு மக்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு முழுக்க தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியை சேர்ந்தவங்கள நம்ம நாட்டுக்குள்ளே விட்டுட்டோம், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அருமை தெரியாமல் இது வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நல்ல உதாரணம் வந்து ஈஜிப்டில் இருக்க பிரமிட்ஸு, அங்கே இருக்கிற அழகான விஷயங்கள்லாம் யாரோ ஒருத்தவங்க கட்டினாங்க. அதனால் அவங்களோட வரலாறு தெரியும். இப்போ தஞ்சை பெரிய கோயில் போனால் என்னோட முன்னோர் கட்டின கோயில் சொல்லிட்டு ஒரு வைப் இருக்குல்ல. பட் இது வந்து நம்ம கட்டாதது, யாரோ ஒருத்தன் கட்டுறது, யார் கட்டினதே தெரியலனா நம்மளுக்கு அது மேலே ஒரு பெரிய பட்டு இருக்குது. அது மாதிரியே வந்து ஈஜிப்டியன்ஸ்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரமிடு மற்ற விஷயங்கள்லாம், அதாவது மாடர்ன் ஈஜிப்டியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இப்போ ஃப்ரான்ஸில் இருக்க எல்லாருமே வந்து இந்த ஃப்ரான்ஸ் நாடை மட்டும் இல்லாமல் அந்த கல்ச்சரையும் பார்க்குறாங்க. அப்படிங்கிறது இந்த PSG வின் பண்ணது மூலிமா ஏற்பட்ட அந்த கொண்டாட்டத்தின் வழியாக வந்த கலவரத்தின் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கூட விஷயம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஒன்று
ஒன்றுமே இல்லைங்க. நம்ம மண்ணில் நம்ம இருந்துக்கலாம். மற்றவனோட மண்ணில் நம்ம மண்ணில் எப்படி ஒரு உரிமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம கலாச்சாரம் வந்து விட்டு போயிடக்கூடாது. எவனோ வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து ஹோலி விளாட்றான்னு சொல்லிட்டு எவனா கலர் அடிச்சிட்டா எவ்வளோ கோவம் வருது. அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதன் மூலியமாக வந்து அங்கே நடக்கிற பிரச்சனை வச்சு இங்கே இருக்கிற சூழ்நிலை மூலியமாக ஒரு பாடத்தை நம்ம வந்து கற்றுக்கலாம். எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் எப்படி தவிர்க்கலான்றது தான் இந்த கலவரம் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நன்றி.